மக்களை பார்த்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பொறாமையா இருக்குங்க. உங்களோட ஒத்துமை அவ்வளவு சூப்பரா இருக்கு. எவனோ ஒருத்தரோட அரசியல் ஆதாயத்துக்காக மொழி பிரச்சனை கிளப்பிவிட்டு அதை எல்லாருமே ஒத்துமையா கையாளுறீங்க. முக்கியமா உங்க நீதிபதி வரைக்கும். ஏன்னா என்னோட படம் ரிலீஸ் ஆக போது அங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு போய் கோர்ட்ல நின்னா நீங்க என்ன மொழி ஆராய்ச்சரா, முதல்ல மன்னிப்பு கேளுங்க, அதுக்கப்புறம் உங்க பிரச்சனையை பத்தி பேசலாம்னு சொல்ற ஒரு நீதிபதி. அதனாலேயே அந்த படம் அங்க ரிலீஸ் ஆக போறது இல்ல. அதனால கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கமலுக்கு ஒரு 30 கோடியில இருந்து 35 கோடி வரைக்கும் நஷ்டமாகிறது வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அது நஷ்டமாக போறது இல்ல. கமல் சாரோட விக்ரம் படம் கர்நாடகாவில மட்டும் 24 கோடி வரைக்கும் கலெக்ஷன் ஆனிச்சு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா மணிரத்னம் சாரோட பொன்னியின் செல்வன் 28 கோடியில இருந்து 32 கோடி வரைக்கும் கலெக்ஷன் ஆனிச்சு. சோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரும்போது ஆவரேஜா 30ல இருந்து 35 கோடி வரைக்கும் கலெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் அதையும் தாண்டி ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கமல் சாருக்கு இது மூலமா லாபம் தான். அந்த ஒரு ஸ்டேட்ல படம் ரிலீஸ் ஆகனாலும் இந்த பிரச்சனைனால இந்த படத்தை ஈஸியா எல்லா ஸ்டேட்டுக்குமே ப்ரொமோஷனா மாறிடுச்சு. அந்த ப்ரொமோஷனால நார்மலா அவர் கலெக்ஷன் வெறும் 3% இன்க்ரீஸா வந்து கலெக்ஷன் ஆனாவே கமல் சாரோட ரூட் கிளியரா இருக்கு.